அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா பல்வேறு வசனங்கள் மூலமாக நான் யார், நீ யார், அவன் யார் என்பதனை தனித்தனியாக பேசக்கூடிய சூறாக்களாக வசனங்களாக ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார். முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே ஒரு பெரிய நோக்கத்தோடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு நோக்கத்தோடு மக்காவில் உள்ள ஒரு 10க்கும் மேற்பட்ட குஃபாரிய காபிர்களுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்குது. ரொம்ப அவங்க என்ன பேச்சுவார்த்தைனா, அந்த உடன்படிக்கை சரியா இருந்துச்சுன்னா, அந்த உடன்படிக்கை ஓகே ஆயிடுச்சுன்னா, அந்த மக்கத்து குஃபார்கள் தங்களுடைய கூட்டத்தோடு முழுவதுமாக இஸ்லாத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்துல அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா சலாம் கொடுத்துட்டு வர்றாங்க இல்லையா? அப்ப சலாம் கொடுக்குறாங்க, பதில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கோப பார்வையோட பார்த்துட்டாங்க. அபஸவல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அபஸ அப்படின்னா முகத்தை சுளித்து விட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை. முகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை சுளிச்சிட்டாங்க. இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். வத்தவல்லா, மேலும் என்ன செஞ்சிட்டாரு, புறக்கணித்த நிலையில் முகத்தை சுளித்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சா அகுல் அழ்மா, அதாவது பார்வை தெரியாத ஒரு நாயகத்தோடு, அஞ்சா அகுல் அழ்மா, பார்வை தெரியாத ஒருவர் வருகிறார். அந்த நேரத்திலே புறக்கணித்த நிலையில் முகத்தை சுளித்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. வமா யுரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكر فتنفعه الذكرى. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவ்வளவு பேரு ஒண்ணு உங்க பேச்சை கேட்கலாம் அல்லது கேட்காம போலாம். ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஆனா வந்திருக்க ஆளு ஆல்ரெடி சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆள், ஆல்ரெடி ஈமான்தார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அன்பான எச்சரிக்கை செய்யக்கூடிய வார்த்தையா இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு தெரியாம இங்க ஒண்ணு நடக்க போறது கிடையாது. அல்லாஹ் தஆலா அவன் என்ன முடிவு செய்தானோ, அவன் என்ன முடிவு எடுத்திருக்கிறானோ அதுதான் இந்த துன்யாவில் நடக்குமே தவிர, அவனை கடந்து யாருக்குமே எந்த செய்தியுமே என்ன செஞ்சிடாது, எந்த அறிவின் மூலமாகவும் எந்த தெளிவையும் எந்த முடிவையும் நாம் என்ன செய்ய முடியாது, துன்யாவில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைத்து நமக்கு சொல்லக்கூடிய பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கனவு கண்டாங்க, இந்த கூட்டமே இஸ்லாத்துல வந்துருந்து, அது அல்லாஹ்வுக்கு தெரியாது. அல்லாஹ் சொன்னா, முதல்ல நீ எங்க பாருங்க. இதேதான் இந்த உம்மத்துக்கு இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துவான். ஒரு இடத்துல இப்படி பேசலாம், அதே போல ஒரு இடத்துல எப்படி பேசுவான், ஃபஅலு லிமா யுரீத் அப்படின்னு பேசுவான் சூரத்துல் புரூஜ்ல. அவன் என்ன நினைக்கிறானோ அதை நடத்தாட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஃபஅலு லிமா யுரீத், அவன் என்ன நினைக்கிறானோ, அவன் என்ன முடிவு செய்திருக்கிறானோ அதுதான் நடக்குது. மற்றவர்களுடைய முடிவு, இந்த துனியாவில் இருக்கக்கூடிய முடிவு எதுவுமே என்ன செய்யாது, அது நடக்காது. அல்லாஹ்வுடைய முடிவு அவனுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சோம், அவனுக்கு மட்டும்தான் தெளிவு. அவன் அதுதான் அஜலியத்துன்றது. அதனாலதான் அவனை யூதியத்து அப்படின்னு சொல்ற, தன்னிகரற்றவன் என்பதாக ரப்பல் ஆலமீனுடைய சிஃபத்தை பத்தி என்ன செய்வாங்க, நமக்கு நினைவுபடுத்துவான். உடத்துல அல்லாஹ் எப்படி பேசுவான், சூரத்தில் அஹ்ரால சொன்னான் இல்லையா, قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا قد أفلح من تزكى, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு பேசுவாங்க. وذكر اسم ربه فصلى, அதாவது தன்னுடைய ரப்பை நினைவு கூர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், மேலும் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் உள்ள முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் சொல்றான். அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை பல் துஸிரூன ஹயாத்த துன்யா, ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. பல ஆகிரத்து கயிறு ஆபுக்கா, நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட இந்த துன்யா நிரந்தரமானது கிடையாது. ஆனா ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் அபக்கா, சரிபாடானது. ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான்
தரிபாடானது, நிலையாக இருக்கக்கூடியது என்பதாக ரப்பல் ஆலமீன் என்ன செய்யலாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். அடுத்த இடத்துல வசனத்துல இன்னொருத்தர் அடுத்த சூறால வந்துருவான். எப்படி சொல்லுவான்னா, பதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர், நபியே உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா நீங்க எச்சரிக்கை செய்யுங்கள். இன்னமா அந்த முதக்கிர், நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டு இருக்கிறதோ அந்த கட்டளையை அப்படியே மக்களிடத்துல கொண்டு போய் சேருங்க. லஸ்தா அலைஹிம், இந்த வார்த்தை இருக்குது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாகவும் இந்த உம்மத்தினருக்கு பெரிய படிப்பினையாகவும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக, லஸ்தா அலைஹிம் பிமுசைத்திர், நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளைய, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய வேலைய, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைய எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்ல வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. லஸ்தா அலைஹிம் பிமுசைத்திர், மேலும் அவர்களை பத்தி எந்த கவலையும் நீங்க படாதீங்க என்றார். அவனுக்கு ஈமான கொடுக்கக்கூடிய வேலை ஏன் உள்ளதுன்றாங்க. அவனுக்கு யாருக்கு ஈமான கொடுக்கணும், யாருக்கு ஈமான கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்றது ரப்பு. நீங்க என்ன பேசுவான்னா, அவனுக்கு ஈமான் கொடுக்கப்படலையே நீங்க உங்களுடைய உயிரை மாற்றிக் கொண்டிருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி படிக்கப்பட்டிருக்காங்க, ரஹ்மியத்தாக படைக்கப்பட்டிருக்காங்க. அதனால ஏற்கனவே தொடர்ந்து பேசணும் இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த துன்யாவுல யாருமே நரகத்துக்கு போக கூடாதுன்னு விரும்புறவங்க. ஏன்னா நரகத்தையும் சொர்க்கத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, நேரடியாக பார்த்துட்டு வந்தவங்க. அதனால இந்த உடல், இந்த ஆத்மா நரகத்திற்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, விரும்பினாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த உம்மத்திற்காக வேண்டி துவா செய்து கொண்டே வந்தவங்க. அப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு ஈமான் கிடைக்கலையே, ஜாபா கிடைக்கலையே, அவங்க இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாம போறாங்க என்று ஒவ்வொரு நாளும் ஒரு யூதருடைய ஜனாசா போகும்போது ஏற்றி நின்றாங்க இல்லையா. அப்ப என்ன சொல்றாங்க சஹாபாக்கள் கேட்கறதுக்கு, அதாவது நான் இருக்கின்ற பொழுதே ஒரு ஒரு ஜனாசா எங்க போடுது, நரகத்துக்கு போறது, அது கவலைப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க அந்த கவலைப்படாதீங்க, துவா செஞ்சீங்களா விட்டுருங்க. பதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டியது உங்க வேலை. நீங்க அல்லாஹை பத்தியும் இந்த மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க. மற்றபடி அவங்கள பத்தி கவலைப்படுறதுலாம் என்ன செய்ய வேண்டாம், நீங்க அதை பத்தி உங்களுக்கு மீது பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.